சோயால நெறைய புரோட்டீன் இருக்கு. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மட்டன்ல மட்டும் தான் கீமா பண்ண முடியுமா? மட்டன் டேஸ்ட்ல சோயால கீமா எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? நான் வந்து பெரிய சோயா எடுத்திருக்கேன். நீங்க சின்னதுனாலும் எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் சுடு தண்ணீல நல்லா ஊற வச்சுட்டு, தண்ணி இல்லாம வடிகட்டி ஜார்ல சேர்த்து இந்த மாரி கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப கீமா எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடாயில எண்ணெய் சேர்த்து சூடானதும், பொடியா கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண 2 தக்காளி பழம், தேவையான அளவு உப்பு சேர்த்து, தக்காளி மேஷ் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 50 ml தயிர் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் வெங்காய தக்காளியோட சேர்ற அளவுக்கு பெரட்டிட்டு, அரைச்சு வச்சிருக்க சோயாவை இது கூட சேர்த்து மசாலா ஒண்ணு சேர்ற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இது கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இந்த சோயாவோட மசாலாலாம் சேர்ந்து திக்கான கன்சிஸ்டன்சில ரெடி ஆயிரும். இது கூட ஒரு கை மல்லித்தழை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சப்பாத்தில வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வெயிட் லாஸ் பண்றவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி சாப்பிட்டு பாருங்க. வயிறு வந்து ஃபுல்லா இருக்கும். ஹை புரோட்டீன் ஃபுட் இது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அன்டில் பை ஃப்ரம் ஷோபனா.